இப்போ பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. நட்ஸ்ல உள்ள இருக்கு. சாப்பிடும் போதே கடிது வேற. அதுக்குள்ள எவ்வளவு அழகா சாஃப்டா இருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அம்மா பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாக்கோ பால் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா பார்லேஜி. ஸோ இது வந்து நான் ஒரு 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 5 பேக்கெட் உள்ள பிஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 8 பிஸ்கெட் இருக்குது ஒரு பேக்கெட்டில். நான் 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். 40 பிஸ்கெட் அளவு எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நான் வந்து ட்ரை நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பவுட்ரு பண்ணாலும் சரி தான், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே சீக்கிரமாக நம்ம செஞ்சு வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு தேவையான சைஸ் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால் சைஸ் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வைக்கலாம். நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சா நல்லா செட் ஆகிடுச்சு. நான் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த நட்ஸ் பால் வந்து இப்போ நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம் சாக்லேட்டில். சாக்லேட் ஒன்றும் இல்லைங்க, சாக்லேட் கனாச் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரி மில்க் சாக்லேட்டை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து கொஞ்சோடு மில்கை ஆட் பண்ணி நம்ம அதிலேருந்து நம்ம வந்து சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சிரப்பை வந்து நம்ம இதில் கோட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான கனாச் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பால்ஸையும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து வச்சிடலாம். தனித்தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு 20 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அது நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக நல்லா ஃப்ரீசரில் வச்சு நம்ம நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப்பை அப்படியே ஊற்ற போகிறேன். பாருங்கள், நட்ஸ் வச்சுருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.